தமிழ்நாட்டில் மின்சார கட்டணத்தை 4.83% உயர்த்தி ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணத்தின்படி கணக்கிடப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 1 கோடி மின் நுகர்வோருக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது. மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விளக்கம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். மக்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க இன்று சட்டப்பேரவை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரிப்பு. இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை. தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என மத்திய அரசுக்கு கேள்வி. நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? ஜம்மு காஷ்மீரின் டோடாவில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டை. ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகள். அதாவது நாடு முழுவதும் நீட் தேர்வு எதிர்ப்பு, தமிழ்நாட்டினுடைய அந்த எதிர்ப்பை நாடே பின்பற்றுகிறது என்று முதலமைச்சர் பேசியிருப்பது, அதற்கான எதிர்வினைகள் என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு அதிருப்திகள் வெளியாகின்றன, அதனுடைய தாக்கம் என்ன என்பது குறித்தும், அதே போன்று ரவுடிகளுடைய அட்டகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. இது சார்ந்த விவரங்களை பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு, இது தொடர்பான ஒரு காட்டமான விமர்சனத்தை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அது என்ன என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். அத்தோடு மின்கட்டண உயர்வு சார்ந்து அதனுடைய தாக்கம் என்ன, அதற்கு மின்சார வாரியத்தினுடைய விளக்கம் என்ன என்பது குறித்த நேரலையை பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்று காவிரி விவகாரத்தில் தீர்வு காண்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு நேரலையில் இணையவிருக்கிறார். தற்போது நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக நாம் பார்ப்பது நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு. இது தமிழ்நாட்டை நாடே பின்பற்றுகிறது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக அதனுடைய நீட்சியாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறதா என்ற அந்த கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இது நீட் தேர்வினுடைய நீட்சியாக, அதனுடைய எதிர்ப்பு நீட்சியாக தொடர்ந்து பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. கல்வி எமர்ஜென்சி சமயத்தில் அது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டது, அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் நாம் தீர்வு காண முடியும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சருடைய இந்த கோரிக்கை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்த போது அதில் நீட் தேர்வு தொடர்பான எதிர்ப்பிற்கு மட்டுமல்லாமல் ஒரு பொது மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது என்ற அந்த பாராட்டை தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இந்த நீட் தேர்வு ஒரு பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத மாணவருக்கு பாதிப்பையும், அதே போன்று கிராமப்புற மாணவர்களுக்கான பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது என்ற விஷயங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிர்வாக குளறுபடி தாண்டி சமூக நீதிக்கு எதிரானதாக நீட் இருக்கிறது என்று தமிழகத்தினுடைய அந்த கருத்தியலையே அடிப்படையாக வைத்து நீட் தேர்வை எதிர்க்க தொடங்கி இருக்கிறதா காங்கிரஸ் என்ற கேள்வி இதன் மூலமாக எழுகிறது. அதே போன்று இதற்கு எதிர்வினையாற்றிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீட் தேர்வு மூலமாக கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்.
சொல்கிறார்கள். ஆனால் மருத்துவ மாணவர் சேர்க்கை கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது சார்ந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். இதற்கு முக்கியமான காரணம் நீட்டிற்கு முன்பும் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது என்பது பாஜகவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் அதனை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீட் தேர்வை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கல்வியாளர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நீட் தேர்வு சார்ந்த இந்த விவகாரங்கள் என்பது சென்று கொண்டே இருக்கின்றன. மற்ற நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த காவிரி பிரச்சனை இதில் தீர்வு காண்பதற்கு அனைத்து கட்சி கூட்டம் உதவுமா? இல்லை, இது தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2007 மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய உரிமை என்ன, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீர் அளவு என்ன என்று. அதேமாரி 16/2/2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறது. CWMA CWRC அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எடுத்து 2018 ஜூன் மாதம் முதல் இந்த அமைப்புகள் இயங்கி வந்தன. எங்கிருந்து தண்ணீர் புறப்படுகிறதோ அவர்களுக்கு உள்ள உரிமையை விட எங்கு சென்றடைகிறதோ அவர்களுக்குத்தான் உரிமை என்று இந்திய தேசம் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. ஆனால் இது நம்முடைய ஜீவாதார உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை. நாங்கள் எதுவும் யாசகம் கேட்கவில்லை, பிச்சை கேட்கவில்லை. தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடிக்கு மக்களுக்கான உரிமையை, வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கான உரிமை, இந்த விவசாயிகள் பாதிப்புக்குள்ள கூடாத, குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள், இதில் அவர்களுக்கு உள்ள உரிமையை தமிழ்நாடு அரசு குறிப்பாக 2021 முதல் புதிய ஆட்சி நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தொடர்ந்து நீதிமன்ற நடவடிக்கை, தொடர்ந்து காவேரி மேலாண்மை வாரியம் என்ன தீர்ப்பளிச்சிருக்கிறது, இதை ஒட்டி தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் கர்நாடகாவில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீர் இல்லாமல் உலகம் அமையாது என்று அடிக்கடி பிரதமர் கூறி வருகிறார். எந்த மாநிலத்திற்கு போனாலும் நீரின்றி அமையாது உலகு, இதை பேசி வருகிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் என்ன கரிசனம் வைத்திருக்கிறார்? நாங்கள் என்ன கேட்கிறோம்? ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஒரு காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை கர்நாடகா மாநில அரசு அமல்படுத்தவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர்களுடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்கிறது? இதை வேடிக்கை பார்க்கலாமா? இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு மாநிலம் கேட்பதும் சரி, கொடுக்க வேண்டியவர்களும் சரி, இரண்டு பேருமே ஒரே தரப்பு என்பதனாலதான் இதுல கூடுதல் சிக்கல் இருக்கு. இது அரசியலாக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுது அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இதுல